வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் தொண்டர்களே வெளியேற்றுவார்கள். அது கூடிய விரைவில் நடக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தால் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவது உறுதிதான் என்பதை தற்பொழுதே அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கு நன்றாகவே தெரியும் என்று தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்று அவர் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது அதிமுகவுடன் நீங்கள் இணையலாமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்கும் வரைக்கும் அது நடக்காது என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியுள்ளார். அவர் செய்த துரோகமும் அவர் செய்த மிக மோசமான செயலும் தான் 2019ஆம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்து வருவதாகவும் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் 4 நபர்களை கைக்குள் வைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களை மறந்துவிட்டார் என்றும், தொண்டர்கள் தான் அதிமுகவின் மிக முக்கியமான தூண்கள், அதுவே எடப்பாடியால் கவனித்து கொள்ள முடியவில்லை என்றால் அதிமுக எப்படி வெல்லும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடினமாக உழைத்து மிகப்பெரிய ஒரு மாநில கட்சியாக அந்தஸ்தை உருவாக்கிய அதிமுகவை நேற்று வந்த எடப்பாடி ஒட்டுமொத்தமாக கூண்டோடு அழிக்க ஆரம்பித்து விட்டார். இன்னமும் தொண்டர்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு எடப்பாடியை வெளியேற்றாமல் இருந்தால் கூடிய விரைவில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை பறிகொடுக்க நேரிடும் என்பதையும் டிடிவி தினகரன் அவர்கள் மனவேதனையுடன் கூறியுள்ளார். நிச்சயமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய குழுக்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார். அவர் இல்லாத அதிமுகவாதான் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்பதை டிடிவி தினகரன் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த தலைவரா, அதற்கான விளக்கத்தையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக